வாழ்க வளமுடன். இந்த வீடியோவில் மனவளக்கலை பேராசிரியர் மன்னார்குடியை சார்ந்த பானுகுமார் ஐயா அவர்களையும் அவர்கள் எழுதிய நூல்களின் முழு விவரங்களையும் விளக்கமாக பார்க்கலாம். ஐயா கிட்டத்தட்ட 200 நூல்களுக்கு மேலே எழுதியிருக்காங்க போல இருக்கு. அது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வெப்சைட்டில் எல்லா நூல்களையும் இலவசமாக முழுமையாக டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கிற அளவுக்கு அவங்க நம்மளுக்கு இலவசமாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்காக ஐயாவுக்கு நம்ம மிகப்பெரிய நன்றியை சொல்கிறோம். இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா banukumar.in BANUKUMAR.in அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு வந்துடும். இது ஃப்ரண்ட் பேஜு. இதில் ஐயாவுடைய புத்தகங்கள் படைப்புலகம் சொல்லி அவங்க பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. போகுது ஐயாவுடைய ஓன் சேனல்லே போட்டிருக்காங்க. தியானம் பழக 100 சிந்தனைகள், இந்த மாதிரி நிறைய புக்கு இங்கே போட்டிருக்காங்க இல்லைங்களா. இந்த புத்தகத்துடைய புக்ஸ் இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஐயாவுடைய புதிய நூல்கள் இது இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நூல்கள் கிட்ட ஒப்பீட்டு நூல்கள் எழுதியிருக்காங்க. வேதாத்ரி மகரிஷி ஐயா கிட்ட நெருங்கி பழகி அவங்கக்கிட்ட நிறைய படிச்சிருக்காங்க. மனவளக்கலை பேராசிரியராகவும் இருக்காங்க. அவங்க உலக தத்துவ ஞானிகள் யார் யாரெல்லாம் நிறைய பிரபலமான இருக்காங்களோ அவங்களுடைய செய்திகளும் அவங்களுடைய தத்துவங்களையும் வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் சொல்லிய தத்துவத்தையும் ஒப்பிட்டு பார்த்து அதை பற்றி நூல்கள் எழுதியிருக்காங்க. பார்த்திங்கன்னா முதல் நூல் பார்த்திங்கன்னா கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டிலும் வேதாத்ரி மகரிஷியும் அப்படின்னு இருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பெர்னார்ட் ரசலும் வேதாத்ரி மகரிஷியும் அப்படின்னு இருக்குது. இங்கே டவுன்லோடு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோடு கிளிக் பண்ணிங்கன்னா அது அந்த புக்கு ஓப்பன் ஆகிடும். ஆக்சுவலாக ரசலும் வேதாத்ரி மகரிஷியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் பானுகுமார் ஐயா அவர்கள். அந்த புத்தகத்துடைய முழு புத்தகமும் நம்மளுக்கு இலவசமாக கிடைக்கிறது. இதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ ஒரு மனிதர் புத்தகங்கள் எழுதுறதுன்றதே மிகப்பெரிய சவாலான காரியம். அந்த புத்தகத்தையும் அனைத்து மக்களுக்கும் இலவசமாக கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய மனசு வேணும். அந்த வகையில் மறுபடியும் மீண்டும் ஒரு முறை ஐயாவுக்கு நன்றி சொல்கிறோம். இப்போ முழுசாக என்னென்ன நூல்கள்லாம் இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது கன்ஃபியூசியஸும் வேதாத்ரி மகரிஷியும் இந்த புக்கை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே ஜலாலுதீன் ரூமியும் வேதாத்ரி மகரிஷியும். ரூமி அப்படின்றது ஒரு தத்துவ ஞானி. அவரை பற்றி சில ரெஃபரன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்தது மிர்தாதின் புத்தகமும் வேதாத்ரியமும் அப்படின்றது ஒரு ஒப்பீட்டு நூல். இந்த மிர்தாதின் புத்தகம் அப்படின்றது ஒரு முக்கியமான நூல். அது நீங்கள் படிச்சிருக்கலாம் சில பேர். அது என்னென்னா ஓஷோ இருந்தார் இல்லைங்களா, தத்துவ ஞானி. அந்த ஓஷோ மிர்தாதின் புத்தகத்தை ரொம்ப பாராட்டி எழுதியிருக்காரு. இந்த இடியட் இந்த புத்தகத்தை எழுதலைன்னா நான் எழுதியிருப்பேன் இந்த புத்தகத்தை அப்படின்னு அவர் ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு. அந்த புத்தகத்துலேயே அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் புரிதலுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அந்த மிர்தாத் புத்தகம். நான் படிச்சிருக்கேன், கொஞ்சம் பாதி புக்கு மேலே படித்தேன். அது ரொம்ப ஒரு கதை மாதிரி தான் இருக்கும். சில விஷயங்கள் கொஞ்சம் கடினமாக இருக்கும் புரியறதுக்கு. பட் சில பேருக்கு எல்லாம் ஈஸியாக புரியலாம். பட் என்னுடைய அனுபவம் கொஞ்சம் கடினமான புரிதலாக இருந்தது. பட் ஐயா எல்லா தத்துவ ஞானிகளையும் படிச்சிருக்காங்க. வேதாத்ரி மகரிஷி ஐயாவை பற்றி படிச்சிருக்காங்க. அதனால் இவங்களுக்கு ஒப்பீட்டு நூல் எழுதுவதற்கு ரொம்ப இயல்பாக எழுதியிருக்காங்க. நல்லதுங்க. அடுத்த புத்தகம் பார்த்திங்கன்னா செனகாவும் வேதாத்ரி மகரிஷியும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்தது ஷேக்ஸ்பியரும் வேதாத்ரி மகரிஷியும், தாவோயிசமும் வேதாத்ரியமும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்தது ரால்ஃப் வால்ட்ரோ எமேர்சனும் வேதாத்ரி மகரிஷியும். இதெல்லாம் வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி கபீர்தாசர், வட இந்தியர் கபீர்தாசரும் வேதாத்ரி மகரிஷியும், கலீல் ஜிஃப்ரானும் வேதாத்ரி மகரிஷியும், லியோ டால்ஸ்டாய் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர், அவருக்கும் வேதாத்ரி மகரிஷியும் ஒரு ஒப்பீட்டு நூல். சர் ஐசக் நியூட்டனும் வேதாத்ரி மகரிஷியும். நியூட்டன் தான் நம்மளுக்கு ஈர்ப்பு விசையை கண்டுபிடித்ததாக சொல்கிறாங்க இல்லையா, அறிவியல் ஈர்ப்பு விசை. அந்த ஈர்ப்பு விசையில் நம்ம நாட்டிலே ரொம்ப காலமாக இருந்திருக்கு. ஆனால் அது தெரிஞ்சு தான் நம்ம நாட்டில் அந்த காலத்தில் கோயிலெலாம் கட்டியிருக்காங்கன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. பட்டு நியூட்டன் அந்த நியூட்டன்ஸ் லா கண்டுபிடிச்சாரு. எனவே அவரும் வேதாத்ரி மகரிஷியும் ஒப்பிட்டிருக்காங்க. பிளாட்டோவும் வேதாத்ரி மகரிஷியும். பிளாட்டோவும் ஒரு கிரேக்க தத்துவ ஞானி.
ரமண மகரிஷி தெரியும் எல்லாருக்கும், ரமணும் வேதாத்திரி மகரிஷியும். அப்புறம் ஸ்ரீ ராமானுஜரும் வேதாத்திரி மகரிஷியும், சுவாமி சிவானந்தரும் வேதாத்திரி மகரிஷியும். சுவாமி சிவானந்தர் எழுதின மன அமைதி பூங்காவுக்கு ஒரு நல்வாழ்க்கை பாதைன்னு ஒரு புத்தகம். அது ரொம்ப ரொம்ப நல்ல ஃபேமஸான புத்தகம், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த புத்தகம் நம்ம சேனலில் ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். அடுத்தது தஸ்தயேவ்ஸ்கியும் வேதாத்திரி மகரிஷியும். இந்த தஸ்தயேவ்ஸ்கின்றவர் வந்து ரஷ்ய சிந்தனையாளர் மற்றும் எழுத்தாளர். அப்போ ரஷ்யாவில் இருந்து ஏற்கனவே பார்த்தோம், யார், லியோஸ் டால்ஸ்டாயின்னு பார்த்தோம். அவரும் ஒரு ரஷ்ய எழுத்தாளர் தான், இவரும் ஒரு ரஷ்ய எழுத்தாளர் தான். அடுத்தது ஐயாவுடைய படைப்புகளின் பொருளடக்கங்கள்லாம் தொகுத்துருக்காங்க ஒரு 3 வால்யமாக. அடுத்து ஷேக்ஸ்பியரும் வேதாத்திரியமும். ஷேக்ஸ்பியர் தெரியும், ஆங்கில நாவலாசிரியர், கதையாசிரியர், நிறையா ஆங்கிலத்தில் போயம்லாம் நிறைய எழுதியிருக்காரு. கம்பனும் வேதாத்திரியமும். அடுத்தது பானுகுமார் அவர்கள் நூல்களின் தொகுப்பே ஒரு நூலாக போட்டிருக்காருன்னா அவர் எவ்வளோ நூல்கள் எழுதியிருப்பாருன்றதை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒப்பாய்வு இலக்கியம் எழுதலாம் வாங்க. இந்த ஒப்பாய்வு இலக்கியம் அப்படின்றது தான் இப்போ நிறைய பேர் பிஹெச்டி படிக்கிறாங்க இல்லைங்களா. இப்போ யோகாவிலே நிறைய பேர் பிஹெச்டி படிக்கிறாங்க, மனவளக்கலையிலே பிஹெச்டி பண்ணுறதுக்கெலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி பிஹெச்டி பண்ணணும்னா நீங்கள் ஒரு ஒப்பாய்வு நூல் எழுதணும், ரிசர்ச் பேப்பர் எழுதணும். அது வந்து கம்பேரிசனாகவும் இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு ஆய்வு கட்டுரையாகவும் இருக்கலாம். அதற்கு இப்போ வந்து இதெல்லாம் வந்து இப்போ ஒரு பிஹெச்டி கம்பனும் வேதாத்திரியமும்னு ஒரு ஒப்பாய்வு நூல் எழுதி நீங்கள் ஒரு பிஹெச்டி வாங்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா ஐயா வந்து பல 100 பிஹெச்டி வாங்கிறதுக்கான தகுதி இருக்கவர் தான், சரிங்களா. அந்த மாதிரி எழுதுறதுக்கான டிப்ஸு கொடுக்குறாங்க இந்த நூலில். இதையும் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது தொலைந்து போன உறவுகள். இது வந்து ஒரு சிறுகதை நூல். அடுத்தது வந்து நானும் என் எழுத்தும் 100 தகவல்கள். ஐயா என்ன மாதிரிலாம் எழுதியிருக்காங்க, அவருடைய சிந்தனைகளை பற்றிலாம் இருக்கும். நான் ஏன் எழுதுகிறேன் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க. நீங்களும் எழுதலாம் வாங்க. ஸோ எழுத்தாளர்களுக்கு தேவையான டிப்ஸ்லாம் இந்த நூலில் இருக்கும். பத்மாவும் கதவும் அப்படின்னு ஒரு சிறுகதை. அதுக்கப்புறம் புத்தகம் எழுதலாம் வாங்க. புத்தகம் எழுதுவதற்கான டிப்ஸு 100 டிப்ஸு கொடுத்துருக்காங்க. வாழ்க்கையில் வெற்றி கொள்வது எப்படி, வேதாத்திரிய பார்வையில் 100 டிப்ஸு, அதாவது 100 டிப்ஸு. மகரிஷி வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி ஐயா எழுதியிருக்காங்க. வேதாத்திரியத்தில் என்னென்னலாம் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு 100 டிப்ஸு கொடுத்துருக்காங்க அந்த புக்கு. ஸோ 32 நூல்களை பார்த்துருக்கேன் இது வரைக்கும். ஐயாவுடைய சிறப்பு பார்த்திங்கன்னா, தாயுமானவர்களை பற்றி நிறைய புத்தகங்களை எழுதியிருக்காங்க. அது மட்டுமே ஒரு 30 புக்கு கிட்ட இருக்குது, பார்க்கலாம் அது என்னென்னு. ஸோ தாயுமானவர், வள்ளலார், வேதாத்ரி மூவரும் ஒருவரே, அது பாகம் 1. சேரவாரும் ஜெகத்தீரே அப்படின்றது மகரிஷி சொன்ன ஒரு வாக்கியம் தான் நினைக்கிறேன். அதை வந்து ஒரு புக்கை எழுதியிருக்காங்க. தாயுமானவரின் இலக்கிய நயம், தாயுமானவரின் மெய்ப்பொருள், தாயுமானவரின் சமரச நெறி, உடல் பொய்யுறவா தாயுமானவர், தாயுமானவரும் மகான்களும், தாயுமானவரின் கடவுள் கோட்பாடு, தாயுமானவர் ஆன்மீக ஞானியா அரசியல் ஞானியா, தாயுமானவர் தரும் இடம் பொருள் ஏவல், தாயுமானவரின் அத்வைதமும் வேதாத்ரி மகரிஷியின் அத்வைதமும், தாயுமானவரின் ஆன்மீக சிந்தனைகள், தாயுமானவரின் ஞான தாகம், தாயுமானவரின் லட்சிய பயணம், தாயுமானவரின் பிரபஞ்ச கோட்பாடு, தாயுமானவரின் உயிர் விளக்கம், கார்லேண்ட் ஆஃப் பரபிரம்மம், அதாவது பரபிரம்மம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுதான் வந்து எழுதியிருக்காங்க. அது ஒரு ஆங்கில நூல் ஆக்சுவலாக. தாயுமானவர் போற்றும் அறம், அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார் அப்படின்னு மகரிஷி ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. அந்த கவிதையுடைய முதல் லைன் வந்து அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். ஏன் அவதரித்தார்கள் அப்படின்னு, மகான்கள்லாம் ஏன் இந்த பூமிக்கு அவதரித்தார்கள். தாயுமானவரின் பரநடையும் உலக நடையும், இன்பம் பெறும் வழி யாது தாயுமானவர், தாயுமானவர் பாடல்களில் மனம், தாயுமானவர் வழிபாடு ஏன், தாயுமானவருக்கு மறுபிறவி உண்டா, கல்லாத பேர்களே நல்லவர்கள் தாயுமானார்,
படிக்காதவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கன்ற மாதிரி ஒரு நூல் எழுதியிருக்காங்க. கடவுளின் விலாசம் தருகிறார் தாயுமானவர். தாயுமானவர் எதை பலி கொடுக்க சொன்னார்? தாயுமானவர் தரும் இறை வழிபாடு. தாயுமானவருடன் வாழ்வோம். தாயுமானவரின் உவமைகள் 100. தாயுமானவரின் ஆனந்த களிப்பு. மொத்தம் 32 நூல்கள் எழுதியிருக்காங்க தாயுமானவரை பற்றி. அடுத்தது வேதாத்ரி மகரிஷியை பற்றி எழுதியிருக்காங்க. இப்போ இந்த வாழ்க வளமுடன் என்ற வார்த்தை இலக்கண பிழையா அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா, இலக்கண பிழைன்னு. அதற்கான இலக்கண விளக்கத்தை இங்கே கொடுத்துருக்காங்க. நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு அதில் என்ன போட்டிருப்பேன்னா, வாழ்க வளமுடன் என்பது மந்திர சொல் அப்படின்னு நான் எளிமையாக முடிச்சிட்டேன். ஆனால் இலக்கணப்படி இது எப்படி சரி அப்படின்றதுக்கான மேற்கோள் நூல்களெல்லாம் காமிச்சு இது ரொம்ப நல்ல விளக்கமாக சொல்லியிருக்காங்க. இது இலக்கணப்படியும் இப்படி எழுதலாம் அப்படின்றதற்கான முழு விளக்கம் இந்த நூலில் இருக்குது. இந்திய தத்துவ வரலாற்றில் வேதாத்ரி மகரிஷி. வேதாத்ரி மகரிஷியின் பொன்மொழிகள் 5000, பாகம் 1, பாகம் 2, பாகம் 3. மனைவிக்கு மரியாதை. மனவளக்கலையில் மனைவி நல வேட்புன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க இல்லைங்களா, அப்போ மனைவிக்கு மரியாதை அப்படின்றத பற்றி எழுதியிருக்காங்க. தினசரி தியானம். வாழ்க்கையை வளமாக்கும் எண்ணங்கள். வேதாத்திரியத்தில் கலந்த நதிகள். வேதாத்ரி மகரிஷியின் தத்துவ தரிசனங்கள். நன்மக்கட்பேறு 100 சிந்தனைகள். போரில்லா நல்லுலகம். அதுவானால் அதுவே சொல்லும். எல்லாம் வல்ல தெய்வம் அது. இதெல்லாம் மகரிஷியோடைய தத்துவ விளக்கங்கள் தான். மகரிஷி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. வேதாத்ரி மகரிஷியின் வாழ்வில் 100 சுவையான நிகழ்ச்சிகள். இது விஜய பதிப்பகம். விஜய பதிப்பகத்தில் போட்டிருக்காங்க அந்த நூல். ஓகே. வேதாத்ரி மகரிஷி பற்றி 100 அறிஞர்கள். இதுவும் விஜய பதிப்பகம் போட்டிருக்கிறது தான். அறிவியல் நோக்கில் 100 ஆன்மீக சிந்தனைகள். என்னை செதுக்கிய நூல் ஞானக்களஞ்சியம். ஞானக்களஞ்சியம் என்ற நூல் மகரிஷி எழுதின நூல். அந்த நூலை படித்து அதனால் இவர் ஆசிரியர் எவ்வாறு செம்மையடைந்தார், அதனால் என்னை செதுக்கிய நூல் அப்படின்னு எழுதியிருக்காங்க. வேதாத்திரிய பார்வையில் தாயுமானவரின் பரசிவ வணக்கம். பரசிவ வணக்கம். வேதாத்திரிய பார்வையில் தாயுமானவரின் மௌனகுரு வணக்கம். வேதாத்திரிய பார்வையில் தாயுமானவரின் பரிபூரண ஆனந்தம். பரிபூரணந்தம். ஓகேங்களா. வேதாத்திரி பார்வையில் தாயுமானவரின் ஆனந்தமான பரம். ஆனந்தமான பரம். வேதாத்திரிய பார்வையில் திருவாசகத்தின் அதிசய 10. வேதாத்திரிய பார்வையில் திருவாசகத்தில் சிவபுராணம். வேதாத்திரிய பார்வையில் திருவாசகத்தின் அடைக்கல 10. அடைக்கல 10ன்றது திருவாசகத்தில் ஒரு பகுதி. வேதாத்திரிய பார்வையில் திருவாசகத்தில் குழந்தை 10. குழந்தை 10ம் திருவாசகத்தில் ஒரு பகுதி தான். வேதாத்திரிய பார்வையில் திருவாசகத்தின் யாத்திரை 10. வேதாத்திரிய பார்வையில் திருவாசகத்தின் செந்திலா 10. வேதாத்திரிய பார்வையில் திருவாசகத்தின் அச்ச 10. வேதாத்திரி மகரிஷியின் பார்வையில் வறுமை என்பது இல்லை. வேதாத்திரிய பார்வையில் திருவாசகத்தில் பிரார்த்தனை 10. இப்போ இந்த ஒரு நூலும் பார்த்தீங்கன்னா என்ன இத்தனை நூல் எழுதியிருக்காங்களா, எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இல்லை. உதாரணத்துக்கு இந்த நூலை பார்ப்போம். இந்த நூலை எத்தனை பேஜ் வருதுன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு 53 பக்கம் வருது. அதே மாதிரி சில நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இது 266 பக்கம். வேதாத்திரி மகரிஷி வாழ்வில் 100 சுவையான நிகழ்ச்சிகள் 266 பக்கம். ஸோ எல்லாம் பெரிய பெரிய நூல்கள் தான். சரிங்களா. வேதாத்திரிய பார்வையில் திருவாசகத்தின் உயிர் உன்னி 10. வேதாத்திரி பார்வையில் பாரதியாரின் பிரம்மஞானம். வேதாத்திரிய பார்வையில் பாரதியாரின் ஞான பாடல்கள். வேதாத்திரியன் பார்வையில் பாரதியாரின் மானுட சிந்தனைகள். வேதாத்திரிய பார்வையில் பாரதியாரின் தத்துவ பாடல்கள். வேதாத்திரிய பார்வையில் தாயுமானவரின் சின்மயானந்த குரு. வேதாத்திரிய பார்வையில் தாயுமானவரின் பொருள் வணக்கம். வேதாத்திரிய பார்வையில் திருவாசகத்தின் ஆசை 10. வேதாத்திரிய பார்வையில் திருவாசகத்தில் அச்சோபதிகம். வேதாத்திரிய பார்வையில் தாயுமானவரின் தேஜோமயானந்தம். தாயுமானவரின் ஆனந்த கழிப்பு. வேதாத்திரிய பார்வையில் திருவாசகத்தில் ஆனந்த பரவசம். வேதாத்திரிய பார்வையில் திருவாசகத்தில் அற்புத 10. வேதாத்திரிய பார்வையில் திருவாசகத்தில் அன்னை 10. அன்னை 10. ஓகே. வேதாத்திரிய பார்வையில் திருவாசகத்தில் புணர்ச்சி 10. வேதாத்திரிய பார்வையில் திருவாசகத்தின் கண்ட 10. வேதாத்திரிய பார்வையில் திருவாசகத்தின் சென்னி 10.
வேதாத்திரிய பார்வையில் திருவாசகத்தின் அருள் 10, வேதாத்திரிய பார்வையில் திருவாசகத்தின் குயில் 10, வேதாத்திரிய பார்வையில் திருவாசகத்தின் குலாப்பத்து, வேதாத்திரிய பார்வையில் திருவாசகத்தின் வாழப்பத்து, வேதாத்திரிய பார்வையில் கருணாகர கடவுள், வேதாத்திரிய பார்வையில் தாய்மானவரின் எங்கும் நிறைகின்ற பொருள், வேதாத்திரிய பார்வையில் தாய்மானவரின் மலை வளர்காதலி, வேதாத்திரிய பார்வையில் ஆழ்வார்கள் காட்டு முக்தி, வேதாத்திரிய பார்வையில் தாய்மானவரின் பாய்ப்புலி, வேதாத்திரிய பார்வையில் தாய்மானவரின் எந்நாள் கன்னி பாகம் 1 பாகம் 2, வேதாத்திரிய பார்வையில் தாய்மானவரின் இறை வழிபாடு, வேதாத்திரிய பார்வையில் தாய்மானவர் காட்டும் 6 பகைவர்கள், மொத்தம் 61 புக்கு இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். இந்த வேதாத்திரிய பார்வையில்ன்றதை மட்டும். அப்புறம் புலவர் தியாகராஜனார், அது குருவுடன் வாழ்ந்தவர், அதாவது புலவர் தியாகராஜனார் ஆழியாரில் இருந்தாங்க, வேதாத்திரி மகரிஷி கூடவே இருந்திருப்பாங்க. அவங்கள பற்றியான நூல் குருவுடன் வாழ்ந்தவர். புலவர் தியாகராஜனார் அரிய செய்திகள் 100. குரு பக்தியின் வடிவம் புலவர் தியாகராஜனார். அடுத்தது ஒப்பாய்வு கட்டுரைகள். ஓகே. சிவவாக்கியரும் வேதாத்திரி மகரிஷியும், ஞான வள்ளல்கள், பாமர மக்களின் தத்துவ ஞானிகள், வரலாறு போற்றும் குரு சீடர்கள், சித்தர்களும் வேதாத்திரி மகரிஷியும், ஞான தீபமும் ஞான ஒளியும். ஓகே. கிழக்கும் மேற்கும், மகாவீரரும் வேதாத்திரி மகரிஷியும், வேத முதல்வரும் வேதாத்திரி மகரிஷியும், சுகவாரியும் பேரின்ப ஊற்றும், தாய்மானவரின் ஆனந்த கழிப்பும் வேதாத்திரி மகரிஷியின் பேரின்ப கழிப்பும், தாய்மானவரும் பட்டினத்தாரும் வேதாத்திரி மகரிஷியும், ஐன்ஸ்டீனும் வேதாத்திரி மகரிஷியும், கன்ஃபியூசியஸும் வேதாத்திரி மகரிஷியும், ஜேம்ஸ் ஆலன் அவங்க மனம் சம்பந்தப்பட்ட நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க, அவர்களும் வேதாத்திரி மகரிஷியும், சிக்மண்ட் ஃப்ராய்டு இவரும் ஒரு மேற்கத்திய சிந்தனையாளர், அவரும் வேதாத்திரி மகரிஷியும், ராபர்ட் கிரீன் இங்கல்சர்னு ஒரு தத்துவ ஞானி, அவரும் வேதாத்திரி மகரிஷியும், காரல் மார்க்ஸும் வேதாத்திரி மகரிஷியும், ரால்ஃப் வால்டோரோ எமர்சனும் வேதாத்திரி மகரிஷியும், சார்லஸ் டார்வின் தான் சார்பியல் கொள்கைன்னு சொல்கிறாங்க இல்லையா, குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அப்படின்றது, அதை சொன்னவர், அவரும் வேதாத்திரி மகரிஷியும், பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அவர் ஒரு சயின்டிஸ்ட், அவரும் வேதாத்திரி மகரிஷியும், வால்டோரும் வேதாத்திரி மகரிஷியும், சாக்ரட்டிஸும் வேதாத்திரி மகரிஷியும், ஞானம் போற்றும் ஞானிகள், வள்ளலாரும் வேதாத்திரி மகரிஷியும், தாய்மானவரும் வேதாத்திரி மகரிஷியும், ஜென்னும் வேதாத்திரி மகரிஷியும், பாகம் 1 பாகம் 2 பாகம் 3 பாகம் 4 பாகம் 5 பாகங்கள் எழுதியிருக்காங்க. இது பார்ப்போம், இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 5வது பாகம், அடுத்தது 1வது பாகம். எத்தனை பேஜ் வருதுன்னு பாருவோம். ஒன்று இது 83 பேஜ் இருக்குது, இதுவும் ஒரு 83 பேஜ் இருக்குது. ஓகே, ஒரு 80 பேஜஸ். ஓகே, அதெல்லாம் உட்காந்து படிக்கிறதுக்கே நம்மளுக்கு, இந்த நூல்கள்லாம் படிக்கிறதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ டைம் ஆகும் போல இருக்குது. ஆனால் ஐயா இது புத்தகத்தை தான் எழுதியிருக்காங்க. மாணிக்க வாசகரும் வேதாத்திரி மகரிஷியும், ஜென்னும் திருவாசகமும் பாகம் 1 2 3. ஓகே, அடுத்தது வரலாற்று நூல்களை எழுதியிருக்காங்க. மன்னார்குடி தான் அரிய செய்திகள் 100. ஞாபகம் வருதே, ஊர் ஞாபகம் வருதே, மன்னார்குடி வரலாறு, மாவீரர் நெப்போலியனின் வாழ்வில் 100 சுவையான நிகழ்ச்சிகள். அடுத்தது சிறுகதைகள் எழுதியிருக்காங்க. அமெரிக்க மண்ணில் 6 மாதங்கள் ஐயா தங்கியிருக்காங்க போலருக்கு, அதனுடைய அனுபவங்கள் எழுதியிருக்காங்க. தவம், செயலே விளைவு. ஓகே, தன்னம்பிக்கை, டென்ஷனை வெல்வது எப்படி, ஓய்வுக்கு பிறகும் உற்சாக வாழ்க்கை. சூப்பராக இருக்குது இந்த புக்கெலாம். ஐயாவுடைய இமெயில் ஐடி இருக்குது. ஐயாவுடைய யூடியூப் சேனலும் இங்கே இருக்குது, இதை கிளிக் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோவும் போட்டிருக்காங்க, குயிக்காக பார்த்துக்கலாம். வேதாத்திரியம் பானுகுமார். ஸோ வீடியோ போட்டிங்கன்னா பாப்புலர் வீடியோ பார்ப்போம், என்னென்ன வீடியோலாம் ரொம்ப பாப்புலராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா. பணி ஓய்வு வாழ்வின் ஒரு கட்டமே, தாய்மானவர் வாழ்க்கை வரலாறு, அது ஒரு 10,000 பேர் தான் பார்த்துருக்காங்க, 9,500 பேர் பார்த்துருக்காங்க. தேடி வந்த ஓஜஸ், வேதாத்திரி மகரிஷி ஓஜஸ் பயிற்சியை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக அவர்கிட்ட தேடி வந்துச்சிங்களாம். அது தாய்மானவரின் ஆனந்த கழிப்பு,
இரண்டொழுக்க பண்பாடு தினசரி தியானம் ஐயா பேசியிருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள். ரொம்ப யூடியூப் சேனல்லேயும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஐயா மொத்தம் எத்தனை வீடியோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2700 வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ மகரிஷியை பற்றி 2700 வீடியோ போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 200 புக்கு மேலே எழுதியிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய சேவையை செஞ்சுருக்காங்க. வேதாத்ரி மகரிஷியோடைய தத்துவங்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு எடுத்து காமிச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்ல தான் தோணுது, வேறு ஒன்றும் சொல்ல தோணலை. இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி நம்மளும் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடையணும். இதை படிக்கிறவங்களாம் வாழ்க்கையில் நல்ல நிலையில் அடையணும் அப்படின்றது ஐயாவுடைய நோக்கமாக இருக்கணும். அதனால தான் ஐயா எல்லாத்தையுமே இலவசமாக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிக மிக நன்றி. வேதாத்ரி மகரிஷி ஐயாவை பற்றி இன்னும் நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்கு முழுமையாக இந்த புத்தகம்லாம் படித்தாலே ஒரு அற்புதமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எவ்வளோ வாய்ப்பு இருக்குது, எவ்வளோ படிக்க முடியும்னு பார்க்குறோம். படிச்சுட்டு அதனுடைய செய்திகள்லாம் உங்களுக்கு சொல்லலாம். நம்ம சேனலில் வேதாத்ரி மகரிஷி ஐயாவை பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம்ம மன்றத்தில் வாழ்த்துற மாதிரி மன்னார்குடி பானுகுமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவருடைய தொழிலும் தொண்டும் வாழ்க வளமுடன். அவருடைய உடல்நலம் ஆரோக்கியம் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.